மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதரா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியலில் ஏற்படுகின்ற ஆர்வமின்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவற்றுக்குரிய மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. எவ்வாறு அதை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடைசியாக நாம் பார்த்த விடயம் என்னவென்றால், அதாவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் ரீதியான உறவுகளை மேற்கொள்ளுகின்ற வலியை எவ்வாறு குறைத்துக் கொள்வது என்பதை இந்த வலியானது மேலெழுந்த வாரியம் சூப்பர்விஷன் பெயினாக இருக்கும் அல்லது மிகவும் ஆழமான ஒரு வலியாக எப்படியாக இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பாடல் மிக முக்கியமானது என்பதை பற்றி நான் சொன்னேன். இருவருக்கும் இடையிலே தொடர்பாடல் சொல்லுகின்ற போது, அதாவது எங்களுடைய மூன்றாம் உலக நாடுகளில் இருவதுமே பாலியல் ரீதியான உறவு முடியும் மட்டும், அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், முடியும் மட்டும் ஒரு விதமான கதையுமே இல்லாமல் தான் அவர்கள் இருப்பார்கள். ரெண்டு பேரும் கோபக்காரங்கள் போல்தான், பகை ஆக்கள் போல தான் அவர் இருப்பார்கள். அது முற்றிலும் பிழையானது. அதாவது உண்மையான ஒரு ஆரோக்கியமான பாலியல் உறவு ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே இருக்க வேண்டுமாக இருந்தால் இரண்டு பேருக்கும் இடையிலே சுமூகமான கலந்துரையாடல் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. அது எங்களுடைய நாட்டிலே பொறுத்த மட்டிலே பெண்கள் கூடுதலாக இதை பற்றி கதைப்பது கொஞ்சம் குறைவு. ஆண் ஏதாவது சொல்ல வெளிக்கிட்டாலும் கூட சத்தம் போட வேண்டாம், பக்கத்து அறைக்கு கேட்க போகிறது, வெளியில் இருப்பது கேட்க போகிறது என்று சொல்லி கூட ஆணினுடைய வாயை கட்டுப்படுத்துவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அல்ல, இருவருக்கும் இடையில இருக்கின்ற அந்த சுமூகமான உரையாடலானது இந்த பாலியலில் ஏற்படுகின்ற பலதரப்பட்ட பிரச்சனை குறைக்கும். சாதாரணமாக இரண்டு நாடுகள் போர் செய்கின்ற போது நான் சொல்லுவோம், இரண்டு நாடுகளை வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு இருந்து மேசையில் இருந்து கதையுங்கள். அதே போலதான் இந்த உறவிலும் கூட இருவருக்கும் இடையில இருக்கின்ற ஒரு சுமூகமான கலந்துரையாடலானது பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே பெண்ணுக்கு முதலில் ஏற்பட்ட பழைய நினைவுகள், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வோம், பழைய நினைவுகள் அல்லது அதாவது பிழையான நினைவுகள் எல்லாம் அனுபவங்கள் என்று சொல்லலாம், பழைய அனுபவங்கள் அல்லது கெட்ட அனுபவங்கள் கூட இதிலே மிக முக்கியமான ஒரு பாகத்தை வைப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் முதல் நான் பாலியல் ரீதியான உறவினை மேற்கொள்ளுகின்ற போது எனக்கு ஒரு வலி ஏற்பட்டது. மீண்டும் அவ்வாறு போகின்ற போது வலி கூடுதலாக இந்த வலி ஏற்படுமா என்ற ஒரு பயம் பெண்களுக்கு ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே அந்த இடத்திலே அந்த உளவள துணையாளர் என்று சொல்லப்படுகின்ற கவுன்சிலருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. எனவே இருவருமே ஒரு கவுன்சிலரை கண்டு ஒரு உளவள துணையாளரை கண்டு அதன் மூலமாக கதைத்த பிற்பாடு இதை அவர்களாலே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே நான் முதலிலே சொன்னது போது பொசிஷன்ஸ் எல்லாம் மாற்றலாம். இதை பற்றி பலதரப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் எல்லா சமூக ஊடகங்களிலும் சோஷியல் மீடியாவிலும் மிகவும் பரவலாக இருக்கின்றது. இவற்றை பார்க்கலாம். இவற்றை பார்க்கின்ற போது நீங்கள் யோசிக்கக்கூடாது, இவற்றின் மூலமாக எங்களுக்கு அந்த கெட்ட படங்களை பார்க்கின்றோம் என்ற ஒரு நினைவு வராமல் நாங்கள் இந்த பொசிஷன்ஸை எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி ஒரு தகுந்த அறிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இப்போது எங்களை போன்ற நாடுகளிலும் இந்த மூன்றாம் உலக நாடுகளிலும் வெளிநாடுகளில் இது சாதாரணமாக இருவருமே இந்த வீடியோக்களை பார்த்து இருவருமே உடலுறவு கொள்ளுகின்ற நிலைமை இருக்கின்றது. எங்கள் நாட்டிலே அப்படியே ஒரு நிலைமை இல்லை என்றாலும் கூட இப்போது பல இடங்கள் எங்களுடைய இலங்கை போன்ற நாடுகளிலும் கூட இது ஒரு முன்னேற்றகரமான நிலையில் ஆணும் பெண்ணும் இருவரும் இந்த பாலியல் ரீதியான படங்களை பார்த்து அதன் மூலமாக தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆரோக்கியமான படங்களாக இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. ஆரோக்கியமான படங்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவருடைய நிலைமைகளை பொசிஷன்ஸை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் இந்த படங்களை பார்க்கணும் என்று சொல்லுகின்ற போது அதில் இருந்து பிழையான தகவலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பல பேர் எங்களிடம் தொலைபேசியின் மூலமாக கதைப்பார்கள், ஐயா நான் ஒரு படத்தை பார்த்தேன் டாக்டர், அதிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் ஒரு மணித்தியாலத்துக்கு 45-50 நிமிஷம் இருக்கிறார், அவ்வாறு முடியுமா என்று. அது அவர்களுக்கு விளங்குது இல்லை. என்ன இது எடிட் பண்ணப்பட்டு, அதாவது இது
எடிட் பண்ணப்பட்டு அதாவது வெட்டி தான் இந்த படங்கள் எல்லாம் சேர்க்கப்படுகிறது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம், இன்னொரு நாளைக்கு 5 நிமிடம், இன்னொரு கிழமைக்கு அப்புறம் 5 நிமிடம், வேறு ஒரு மாதத்துக்கு ஒரு 5 நிமிடம் எடுத்து எல்லாவற்றையும் சேர்த்து தான் இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. எனவே ஆண்கள் கூடுதலாக இப்படிப்பட்ட படங்களை பார்த்து பல பேர் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பதை எங்களாலே காணக்கூடியது. கூடுதலாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகின்ற மாணவர்கள் எல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். அண்மையிலே கூட உங்களுக்கு தெரியும், ஆந்திரா மாகாணத்திலே ஒரு 9 வயதுடைய சிறுமி அந்த தொடர்மாடி கட்டிடம் அந்த ஃப்ளாட்டில் இருக்கின்ற 3 சிறுவர்களாலே அவருடைய 13 வயசினாலே பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்கப்பட்டு அவர்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த கிருமியை கொலை செய்து அந்த சிறுமியை கொண்டு போய் ஒரு ஆற்றினை வீசினார்கள். பிறகு அந்த இடத்திலே அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் கேட்கின்ற போது இது எல்லாவற்றையும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் ஒரு இணையதளத்தினுடைய பெயரைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலமாகத்தான் நாங்கள் பார்த்தோம். எனவே தவறான அதாவது பாடசாலை செல்கின்ற மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பல தவறான தகவல்கள் கூட இப்படிப்பட்ட படங்களின் மூலமாக கிடைக்கின்றது. அதே நேரத்தில் திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் அல்லது ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் இவற்றை பார்க்கின்ற போது ஆரோக்கியமான முறையிலே பார்க்க வேண்டுமே தவிர அதில் கொடுக்கப்படுற சில பிழையான தகவல்களை பார்த்து அதை உங்களுடைய பாலிய வாழ்க்கையில் நீங்கள் புகுத்துவீர்களாக இருந்தால் பாரதூரமான விளைவு எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதன் மூலமாக பாரதூரமான விளைவுகள் என்று சொல்லுகின்ற போது அது விவாகரத்து, கொலைகள் கூட போய் முடியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த பொசிஷன்ஸை அந்த நிலைகளை உடலுறவு கொள்ளுகின்ற நிலைகளை அந்த பொசிஷனை மாற்றுவது என்பது நாங்கள் அதாவது இந்த படங்களை பார்த்து தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உடல் பாரத்துக்கு ஏற்ற மாற்றிக்கொள்ளலாம். சாதாரணமாக உங்களுக்கு சொல்லுவோம், அந்த பெண்கள் கற்பமாக இருக்கின்ற போது, எனவே பெண்கள் கற்பமாக இருக்கின்ற போது நாங்கள் ஒரு வைத்தியர்களை எந்த ஒரு பெண் நோயில் வைத்தியர்கள் கூட சொல்லுவது, டிஓஜிஸ் கூட சொல்லுவது கிடையாது பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று. அது முற்றிலும் பிழையானது. எனவே இங்கு ஒரு பெண்களுக்கு ஒரு பல தகவலான தகவல்கள் போய் அதன் மூலமாக பிள்ளை வயிற்றிலே வந்த பிற்பாடு ஆணுடன் தொடர்பு கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைமை அவர்களை உருவாக்கி கொள்கிறார்கள். இதன் காரணமாக பலதரப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிளவுகள், பாலியல் பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வைத்தியர் ஆலோசனை சொன்னால் மட்டுமே அந்த இடத்திலே அந்த கர்ப்ப காலத்திலே பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்ள முடியாதே தவிர கடைசி நேரம் மட்டும், அதாவது நான் சாதாரணமாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்ற பிள்ளை பெறுகிற அம்மாமாருக்கு நான் சொல்லுவேன், பகல் 12 மணிக்கு உங்களுக்கு பிள்ளை பெறுகிறீர்களாக இருந்தால் பகல் 11 மணி 59 நிமிடம் 59 செகண்ட் மட்டும் நீங்கள் கணவனுடன் பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்ள வேண்டும். கடைசி காலம் மட்டும் பாலியல் ரீதியான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுவோம், பாலியல் ரீதியான தொடர்புகளை கணவனுடன் வைத்துக் கொள்கிற ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு பிரசவமும் ஆரோக்கியமான பிள்ளையும் பிறக்கக்கூடிய வழி இருப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. எனவே அந்த இடத்திலையும் கூட அந்த பெண்ணுக்கு வயிற்றின் மேலே பாரத்தை போடாமல் அதற்கேற்ற நிலைமைகளில் பொசிஷன்களை மாற்றி கூட நாங்கள் இந்த பாலியல் ரீதியான உறவுகளை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த நோ என்று சொல்லுகின்ற போது நோக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில நேரத்திலே அந்த பெண்ணின் மேலே பாரத்தை போடுகின்ற போது கூட அந்த வலி ஏற்படக்கூடிய, நோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்படி இல்லாமல் நாங்கள் நிலைமைகளை மாற்றி அதன் மூலமாக இதை நாங்கள் மேற்கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் பார்க்காத அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைன் அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.